வணக்கம் ஸ்ரீ காளியம்மன் சனம் ஸ்ரீ காளியம்மனையை போட்டு நான் உங்க அன்பு ஜோதிடர் அன்பு நம்ம காத்துக்கிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைமுறை 2026 வரக்கூடிய குரு பயிற்சி பலன்கள். 2026 ஜூன் மாசம் வரக்கூடிய குரு பயிற்சியோட பலன்கள் நம்ம பார்க்க போறோம். அந்த குருன்னா எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு மனுஷங்களும் பாத்தீங்கன்னா எப்பப்பா எனக்கு குருபலம் வருது, எப்ப எனக்கு திருமணம் ஆகும், குருபலம் எப்போதுன்னு பாருங்க, எப்ப வாழ்க்கையில முன்னேற்றம் வரும், எனக்கு குருபலம் எப்ப இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி குருவை பத்தி எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த குருவுடைய இந்த குருவோட பயிற்சி 12 ராசிக்கு எப்படி இருக்கு அது தெளிவா சொல்ல போறேன். என்ன பண்ணுங்க, உங்களோட 12 ராசி பலன் இருக்கு, 12 லக்னத்துக்கும் பலன் இருக்கு. எப்படி சார்னா உங்களுடைய ராசி மற்ற லக்னத்துக்கு பலனை எடுத்து பார்த்துக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க மேச ராசியா இருக்கீங்களா, மேச பலனை எடுத்துக்கோங்க. லக்னம் கடக லக்னமா, கடகத்தோட பலன் எடுத்து ரெண்டுத்தையும் நீங்க டேலி பண்ணும்போது ஒட்டுமொத்தமான பலன் உங்களுக்கு கிடைச்சிடும். அப்போ உங்களுடைய ராசி மற்றும் லக்னத்துக்கு இந்த பலனை எடுத்து பாருங்க. அதே மாதிரி நான் தாழ்மையோட உங்கள்கிட்ட வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல சார் நான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம அஸ்ட்ராலஜி சேனல்ல வீடியோஸ் பாக்குறேன், உங்களுடைய விலை மதிப்புல பொண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க. அதை கூட பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப நம்ம லைவ்ல வந்தாலும் சரி, இல்ல புதுதாக வீடியோ கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும். அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூடயும் உங்களோட வாட்ஸ்அப் குழுக்களையும் நம்மளோட வீடியோ பகிர்ந்துக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்து பலன் அடையட்டும். அதே மாதிரி இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இன்ச் பை இன்ச்சா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, தெளிவா பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோட கடைசியில இந்த குருவோட பேச்சு என்னென்ன யோகத்தெல்லாம் கொடுக்குதுன்னு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ராசி பலன், உங்களுடைய லக்ன பலன், கூடவே இந்த குரு யாரு, இவர் எப்படிப்பட்டவர், இவர் என்ன மாதிரியான நமக்கு யோகங்கள்லாம் கொடுக்க நம்ம தெளிவா சொல்லியிருக்காங்க. அதே படிக்கின்ற மாணவர்களுக்கும் சரி, இல்லத்த அரசுகளுக்கும் சரி, வேலையில் இருக்கக்கூடிய அந்த எம்ப்ளாயிஸோட ஊழியர்களுக்கும் சரி, தொழில் முனைவோருக்கும் சரி, சீனியர் சிட்டிசனுக்கும் சரி, அதே மாதிரி இந்த ஆண்டுல எனக்கு விமோச்சனம் கிடைக்குமான்னு எதிர்பார்த்துட்டு அனைவருக்கும் இந்த வீடியோங்கிறது ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்கும். வாங்க நம்ம இந்த வீடியோ போய் பார்த்துட்டு வரலாம். குரு பயிற்சி பலன்கள் 2026 கடகராசி. கடகராசி எப்படி சார் இருக்க போது இந்த குரு பயிற்சி எடுத்துப்பாங்க. கடகம்னாவே பாத்தீங்கன்னா எப்பவுமே தாயுள்ள நிரம்பி இருக்கக்கூடிய, எல்லாரையும் அன்பா பார்க்கக்கூடிய அந்த சந்திரனை ஆச்சரியம் கூட கடகராசி. இங்க குரு அமர்றாரா, குரு சந்திர யோகங்க. ஜன காலத்துல சந்திரன் எங்க உங்களுக்கு இருக்காரோ அதே சந்திரன் மேல குரு அமர்றது கோடிகளை கொட்டி கொடுக்கக்கூடிய இந்த குரு சந்திர யோகமா இருக்கு. என்ன சார் நீங்க சொல்றீங்க, கடகராசிக்கு எல்லாரும் சொல்றாங்க எதுவுமே நடக்கலையே சார். பாக்கியஸ்தானத்துல சனி பகவான் உட்கார்ந்து இருக்காரு இல்லைங்களா, பாக்கியதை கெடுக்கிறதுக்கு சனி கடகத்துக்கு பரம விரோதி. அப்பேற்பட்ட சனியாக இருந்தாலும் குருவோட வீட்டுக்குள்ள உட்காரும் போது கடந்த சில நாட்களாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தான் போய்கிட்டு இருக்கு. பட்ட அடிகள் பட்ட கஷ்டங்கள் லிஸ்ட் போட்டு போய்கிட்டே இருக்கலாம், சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அது பாட வந்துகிட்டே இருக்கும். அவ்வளவு கஷ்டங்களை கடந்த பிறகு இப்போ கொஞ்சம் ரிலீஃபா இருந்துகிட்டு இருக்கீங்க கடகராசி என்பர்களே. உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி அமர்க்கலமான யோகங்களை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியா இருக்குங்க. ஏன் நான் சொல்றேன்னா, ராசி மேல குரு, புரியுதுங்களா, ராசி மேல குரு அமர போறாருங்க. உடனே சொல்லுவாங்க ராசியில குரு அமர்ந்தா, ராசியில குரு கிராமர் வனத்திலயும் சொல்லுவாங்கன்னு சொல்லி பழமொழி இருக்காது. அப்படி எல்லாம் கிடையாதுங்க. ஏன்னா இது இவருக்கு ரொம்ப பிடித்தமான வீடு, ரொம்ப 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 பிடித்தமான வீடு, இவர் உச்சமாக கூடிய வீடு இல்லைங்களா. சோ அப்படி இருக்கும்போது யோகங்கள் நல்ல பெண்ணிலடங்கா யோகங்கள் இருக்கு. முதன்மையான யோகங்கிறது மிக மிக உன்னதமான யோகம் குரு சந்திர யோகமா உங்களுக்கு ரியாக்ட் ஆகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குரு மங்கள யோகமாவும் ரியாக்ட் ஆகும் உங்களுக்கு. ஏன் சார் குரு மங்கள யோகம் சொல்றீங்கன்னா, விருச்சகத்தை அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு, விருச்சக ராசி, அவர் ராசிக்கு அதிபதி குருமங்கள யோகமாக ரியாக்ட் ஆக வாய்ப்புகள் உண்டு. புரியுதுங்களா. ராசி அவர் பார்க்கும்போது அந்த அமைப்பு உடனே செவ்வாயோட வீடு இல்லைங்க, மங்களோட வீடு இல்லைங்களா. சரி, ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும். சோ லக்னத்துல குருவுடைய பார்வைகள் 1, 5, 7, 9 சாற்றும் 5, 7, 9 வியாழம். உங்களுடைய மிக முக்கியமான திரிகோண பார்த்த குரு பார்த்துடுவார். சோ இதுல குழந்தை பிறப்புக்காக காத்திருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னா, கையில குழந்தை வரக்கூடிய காலமா இருக்கு. என்ன சார்னா நிச்சயமாக குழந்தைய பாக்கியம் உண்டு. சார் ஐவிஎஃப் பண்ணிட்டேன், யாரோ பண்ணிட்டேன், அவ்வளவு பணம் செலவு பண்ணேன், இவ்வளவு செலவு பண்ணேன், எனக்கு இன்னும் குழந்தைய பிறப்பே இல்ல சார்னு காத்திரு. உங்களுக்கும் குழந்தைய பாக்கியதே உண்டு. ரெண்டாவது கோயில் கோயிலா போயிட்டு இருக்கேன் சார், எனக்கு பாத்தீங்கன்னா குழந்தை பிறப்பு எப்ப என்ன தெரியல சார், 5 வருஷம் 10 வருஷம் ஆகுது சார். நிச்சயமாக கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல குரு பயிற்சிக்கு பிறகு குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்துல 5ஆம் இடம் இல்லைங்களா, பூர்வீக சொத்துக்கள் இன்னும் எனக்கு வரல சார், எனக்கு பூர்வீக சொத்துக்கள் எனக்கு இன்னும் வரல சார், இழுபறியாவே இருக்க சார், கேஸ் போட்டிருக்கேன் சார், அந்த கேஸ் ஜெயிச்சு இந்த பூர்வீக சொத்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நியாயப்படி வருவதற்கு வாய்ப்புகள் மிக 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 அதிகம். அதே மாதிரி ஆள் மனசுல இருக்கக்கூடிய அந்த
நமக்கு அந்த ஆசைகள் நிறைவேறவும் வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி குலதெய்வ ஸ்தானத்து கோயில்ல போயிட்டு வழிபாடு பண்றதுக்கு ஒரு காலகட்டத்தை இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அங்க சாப்பாடு போட்டு தானமா பண்ணிட்டு வாங்க. குலதெய்வத்தை வழிபாடு பண்றதுக்கும் குலதெய்வத்தோட ஆசிகள் கிடைப்பதற்கும் இந்த ஆண்டுல உங்களுக்கு வாய்ப்புகள் வருது, பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு சேரும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் இருக்கு. அதே சமயத்துல 7ஆம் இடத்தை அவருடைய நேர்பார்வையில அவர் பார்க்கிறார். 7ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா திருமணங்க. திருமணம் எப்படி சார்னா, சார் வரனே பார்த்தோம் சார், வரனே கிடைக்கல சார், டக்குன்னு திருமணம் அடைஞ்சாச்சு. போனோம் சார், மாப்பிள்ளை வீடு பார்த்தோம், டக்குன்னு பொண்ணு வீடு பார்த்தாங்க, மாப்பிள்ளை வீடு பார்த்தோம், பொண்ணு வீடு வந்து அன்னைக்கே பார்த்தாங்க, நிச்சயதார்த்தம் எழுதுனாங்க, வித்தின் 1 month கல்யாணம் ஆச்சு சார் எனக்கு, சிலக்கு வித்தின் 15 daysல மேரேஜ் ஆயிடுச்சு சார் எனக்கு, சடனா ஆயிடுச்சு சார் சொல்லுவாங்க. ஏன்னா உச்சமான குரு 7ஆம் இடத்தை கலஸ்திர ஸ்தானத்தை அவர் பார்க்கிறார், திருமண ஸ்தானத்தை அவர் பார்க்கிறார். திருமணத்தை கொடுக்க போறார். எப்படி கொடுப்பாருன்னா டைம் வேஸ்ட் பண்ண மாட்டார், சக்குன்னு கொடுத்துருவாரு. அதே சமயத்துல 7ஆம் இடத்தை அவர் பார்க்கும்போது கணவன் மனைவி வாழ்க்கையில இருக்க பிரச்சனைகள் இல்லைங்க. சிலர் வந்து டைவர்ஸ்ல இருப்பீங்க, சிலர் வந்து பிரிஞ்சிருப்போம், சேர்ந்து வாழ்ற எண்ணங்கள் மனசுக்குள்ள இருக்கும். அந்த கோபத்திலையும் அந்த வேகத்திலையும் நம்ம யோசிக்காம கணவன் மனைவி பிரிஞ்சிருவோம். அடுத்த சார் நம்ம யோசிப்பாங்க, ஆஹா நம்ம கணவன் நம்ம பிரிஞ்சிட்டோமே, மனைவி நம்ம பிரிஞ்சிட்டோமே, எப்படி நம்ம போய் சேர்றதுன்னு யோசிச்சு தயக்கத்தை உங்க எல்லாருக்குமே வந்து இந்த குரு பயிற்சிக்கு பிறகு சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் சேர்றதுக்கான வாய்ப்பாக தான் ஆல்மோஸ்ட் இருக்கும். இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்தினா பிரிந்த தம்பதிகள், பிரிந்த காதலர்கள் ஒண்ணு சேரக்கூடிய காலமாக இருக்கும். அதே மாதிரி இந்த 7ங்கிறது உங்களோட தொழிலை புரியக்கூடிய ஸ்தானமா எடுத்து நம்ம பார்க்கும்போது உங்களுடைய தொழில அபரிவிதமான முன்னேற்றங்கள், தொழில் வளர்ச்சிகள், தொழில் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போறார். அதே சமயத்துல வந்து பாருங்க குருவுடைய பார்வை 9ஆம் பார்வை 9ஆம் இடத்துல உள்ளதுங்க. இதுதாங்க நீ மயில நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா 9ஆம் பார்வை நான் விசேஷமா நான் சொல்றேன்னா, சனி பகவான் கடகராசிக்கு பரம எதிரி பாக்கியஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்காரு இல்லைங்களா. இந்த சனியை குரு பார்க்கும்போது சனியால எந்த விதமான கெடுபலையும் கெடுக்க முடியாது. அட்டம சனி முடிந்தும் கடகராசிக்காரங்க கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கீங்கன்னு சொன்னா அது மிகை அல்ல. நான் இன்னும் இருந்துட்டுதான் இருக்கு, பிரச்சனை போய்கிட்டு தான் இருக்கு. இன்னும் பெருசா வந்து எனக்கு வந்து எந்த விதமான சொல்யூஷனும் கிடைக்கலையேன்னு பாதி பேர் புலம்பிட்டு இருக்கு. 1-2 பேர் ஓகே நல்லா வந்துட்டீங்க, சிலருக்கு இன்னும் அந்த முன்னேற்றமே இல்லை. சோ உங்களுக்கு இந்த குரு பயிற்சியான பிறகு குருவுடைய பார்வை வந்து சனி மேல விழும்போது உங்களுக்கு இருந்த பிரச்சனை எல்லாமே நீங்கிடுங்க. தொழில் ரீதியான பிரச்சனைகள், குடும்பத்திற்குரிய பிரச்சனைகள், அப்பா உறவு மூலியமா உள்ள பிரச்சனைகள், அப்பா கூடவே பலருக்கு பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் போயிட்டு இருக்கு. ஸோ இவைகள் எல்லாமே சரியாயிடுங்க. அப்பாவுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். அப்பாவுக்கு உடல் இருக்கக்கூடிய நோய் நொடிகள் நீங்க அப்பா நல்லா இருக்க போறாங்க. புரியுதுங்களா? உங்களுடைய சுய பாக்கியதை உயர போகுது. பாக்கியஸ்தானம் உயரும்போது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வீடு தேடி வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. யோகமான காலமா நான் பார்க்க போறேன். தொட்டது பொன்னாவுடைய காலம் இருக்கும். அப்புறம் என்ன பண்ண முயற்சிகள் பண்ணும்போது நிச்சயமா முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலமா நான் பார்க்க போறேன். அதே மாதிரி படிக்கின்ற மாணவர்களை எடுத்து பார்க்கும்போது படிக்கின்ற மாணவர்களுக்கு படிப்பு நல்லா இருக்கும். இது வரைக்கும் படிப்புல வந்து தடைகள் சந்திச்சுட்டு கூட வாய்ப்பு. சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் சேஞ்ச் பண்றது, காலேஜ் சேஞ்ச் பண்றது, படிப்பு எனக்கு வரல சார் சொல்லிட்டு கவலைப்பட்டிருந்தவங்க எல்லாருக்குமே படிப்பு நல்லா இருக்கும். முதல் விஷயம் படிப்பு நல்லா இருக்கும். படிக்கிறதுக்கான சூழ்நிலை நல்லா அமையும். ஏன்னா சில படிக்கும் நினைப்பா, அப்பதான் டிஸ்டர்பன்ஸ் வரும், ஏதோ வச்சு ஒண்ணு. இப்ப அதெல்லாம் இருக்காது, அதெல்லாம் கிளியர் ஆயிட்டு நல்லா படிப்பீங்க. முதல் விஷயம் நல்லா படிப்பீங்க. 2வது விஷயம் எடுத்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா படிப்புல உங்களுக்கு வந்து தனித்துவம் இருக்கும். அந்த படிப்புல வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இது வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லாம படிக்கணும் என்ன தோணும், என்னத்தோட மட்டும் அந்த நம்ம தெரிஞ்சுக்கணும், படிக்கணும், நம்ம எழுதி இந்த இன்ட்ரெஸ்ட் ஆர்வங்கள் வரும். முதல்ல ஒரு வெற்றி வரணும்னா முதல்ல ஆசை வரணும், ஆர்வம் வரணும். ஆர்வம் வந்த பிறகு முயற்சி வேணும், முயற்சி வந்த பிறகு வெற்றி வேணும். இவை 3 இப்ப வந்துருங்க. யூ வில் பி சக்சஸ் டு யுவர் ஸ்டடி. ஸோ அதே சமயத்துல வந்து இல்லத்தரசி எப்படி சார், இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உடல் நலத்துல கவனமா இருக்கு. உடல் நலத்தை கவனமா இருந்துக்கோங்க. எப்படின்னா உங்களுடைய கடமை முக்கியம். என் குடும்பத்தை பார்க்கணும், கணவரை பார்க்கணும், அதே மாதிரி வந்து மாமனாரை பார்க்கணும், மாமியாரை பார்க்கணும், குடும்பத்தை அப்படியே நீங்க பரபரப்பா இருப்பீங்க. அந்த நேரத்துல உங்களுக்கு சரியா சாப்பிட மாட்டீங்க. உடல்ல வந்து நீங்க வந்து கேர் எடுத்துக்க மாட்டீங்க. இந்த கால உடல்ல நீங்க கேர் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கணவன் மனைவி வாழ்க்கையில இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்க நல்ல ஒரு அனுநியமா இருக்கும். கணவர் மனைவியை புரிஞ்சுப்பாங்க, மனைவி கணவரை புரிஞ்சுப்பாங்க. வாழ்க்கை நல்லா போகும், சுமூகமா போகக்கூடிய ஆண்டை நான் பார்க்கப்படுறேன். அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து சீனியர் சிட்டிசன் எப்படி சார் இருக்குன்னா, சீனியர் சிட்டிசன் நல்லா இருக்குங்க. உங்களுக்கு யோகா பாக்கியது நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. பட் இருந்தாலும் லாபஸ்தானத்து சனி பகவான் தன் பார்வையில வச்சிருக்கேன். சனியுடைய பார்வைங்கிறது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய லாபஸ்தானத்தை 11ஆம் இடத்துல சனி பகவான் பார்ப்போம். அதே மாதிரி முயற்சி சொல்ல 3ஆம் இடத்துல சனி பகவான் பார்ப்போம். முயற்சி பண்ணவே நமக்கு புதிய எண்ணங்கள் வருவதே ஸ்லோவா தான் இருக்கும். புரியுதுங்களா? எப்பவுமே ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லக்கூடிய புதிய எண்ணங்கள் இருந்தாதான் நம்மளால மேல மேல உயர முடியும். புதிய எண்ணங்கள் கூட இப்போதைக்கு இல்லைன்னு நம்ம சொல்லலாம். 2வது சேர்க்கணும், சேமிப்பு பண்ண எண்ணங்கள் கூட இப்போதைக்கு இல்லாம. இது எல்லாமே மாறக்கூடிய காலமா இருக்கு. இது எல்லாமே மாறினா நீங்க முயற்சி பண்ணா மட்டும்தான் மாறும். சோ அதனால வந்து என்ன பண்ணுங்க,
புதிய புதிய எண்ணங்கள், புதிய புதிய முயற்சியை வளர்த்துக்கோங்க. சேமிப்பு நீங்க வந்து பாத்தீங்கன்னா மெயினா மெயின்டைன் பண்ணுங்க. அதே சமயத்துல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க வேணாங்க, உங்களோட சேமிப்பு போக பேலன்ஸை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? ரிட்டர்ன் வருமா? ரிட்டர்ன் வருங்க, அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மணி ஃப்ளோ நல்லா தான் இருக்கும். புரியுதா? பட் சனி வந்து பாத்தீங்கன்னா பார்வை 11 இருக்கும்போது நமக்கு அப்டக்கிள் சந்திக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ சற்று கவனமா இருக்கணும். அதே மாதிரி வேலை தேடுறவங்களுக்கு எப்படி சார் இருக்குன்னா, புதிய வேலைக்காக காத்திருவங்களுக்கு புதிய வேலை கண்டிப்பா உண்டு. ஒரு வேலை கிடைக்கும். இந்த வேலை நல்லா இருக்குமானா இந்த வேலை வந்து பாத்தீங்கன்னா டபுள் டாலர்ஸ்ல இருக்க வாய்ப்புகள் உண்டு. புரியுதுங்களா? ஸோ ஏன்னா லாபத்தை சனி பகவான் பார்க்கிறார். ஆனா சனியை குரு பார்த்துறாரு, பெரிய விஷயம் இல்லை. பாக்கி எல்லாம் உயரதான் போகுது. ஆனா புதிய வேலை நம்ம பார்க்கும்போது சற்று கவனமா இருக்கும். ஆனா கம்பல்சரி போய் ஆகணும், வேலை வழி இல்லை. நல்லா விசாரிச்சுக்கிட்டு போய்க்கோங்க. இஸ் குட். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த சனி பகவான் குருவுடைய பார்வையில் இருக்கும்போது இருக்கிற இந்த வேலையிலேயே முன்னேற்றம் உண்டு. இருக்கிற இந்த வேலையிலேயே முன்னேற்றம் உண்டு. இந்த வேலையிலேயே பேர் புகழ் கிடைக்கும். சாதிக்கிற அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா தொழில இருக்கேன் சார், வேற தொழில் பண்ணலாமா சார், என்ன இந்த தொழில அசிங்கப்படுத்திட்டாங்க சார், நான் வேற தொழில் நான் பண்ணலாமா, தாராளமா புதிய தொழில்கள் பண்ணலாம். புதிய வேலையும் தாராளம் பண்ணலாம். என்ன நல்லா யோசிச்சுக்கிட்டு போனதையும் சொல்லிடுறேன். நல்லா யோசிச்சு நல்லா விசாரிச்சுட்டு கம்பெனி எப்படி என்ன எல்லாம் தரவா செக் பண்ணிட்டு பிரச்சனை தாராளமா மாறிக்கும். ஆனா வாய்ப்பு ஒண்ணு வருது. புதிய தொழில புதிய வேலைக்கு வாய்ப்பு ஒண்ணு ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு, பயன்படுத்திக்கோ. புரியுதுங்களா? சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த குரு தனிச்சு நிக்காரு இல்லைங்களா? தனிச்சு நிற்கும் போது குரு வந்து உடல்ல நோய்களை ஏற்படுத்திக்கும். ஏன்னா குரு தனிச்சு நிற்கும் போது அந்தணன் தனிச்சு நின்றால் அவகீர்த்தி பல உண்டோன்னு நம்ம சொல்லுவோம். சோ அப்ப அந்தணன் சொல்லக்கூடிய குரு இங்க தனிச்சு நிக்க கூடாது. அதாவது தனிச்சு நிக்கிற ஒரு காலகட்டங்கள்ல வந்து நம்ம ஹெல்த்ல கேர் எடுத்துக்கணும். மெயினா சரியா நம்ம சாப்பாடு கரெக்டா இருக்கும். ஏன்னா கடக ராசினா அம்மா என்ன சாப்பாடு, இங்க அம்மா மாதிரி சமைக்க முடியாதுங்க. இந்த உணவை கொடுக்கக்கூடிய அந்த கிரகம் தான் சந்திரன். சோ அப்படிப்பட்ட இந்த சந்திரன் வீட்டுல குரு அமரும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் தனிச்சு நிக்கிறாங்களா? இந்த குரு பகவான் தனிச்சு நிக்கிற இந்த காலகட்டங்கள்ல ஹெல்த்ல கேர் எடுத்துக்கோங்க. உடல் நலத்துல கவனமா எடுத்துக்கோங்க. உடற்பயிற்சியோ சரியான உடற்பயிற்சியோ சரியான உணவு எடுத்துக்கணும். சார் நான் வந்து பாத்தீங்கன்னா வந்து அப்படி சார், உங்களுக்கு வந்து என்ன இந்த காலகட்டம் உடம்பு ஏற்றுதோ அதை மட்டும் மெயின்டைன் பண்ண. புதிய உணவுகள் வேண்டாம். அதே மாதிரி தீய பழக்கங்கள் வந்தா இந்த காலத்தை விட்டுடுங்க. புரியுதுங்களா? சார் நான் ட்ரிங்க் பண்ணுவேன் சும்மா இந்த காலகட்டத்தை மருத்துவமனையை அட்மிட் பண்ற மாதிரி ஆக்கிவிடும். குடிப்பழக்கம் மது பழக்கம் தயவு செஞ்சு அந்த பழத்தை விட்டு வெளில வந்துட்டு இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் நமக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. புரியுதுங்களா? நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருக்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணி சொல்லுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. இறை வழிபாடு எடுத்து பார்க்கும்போது இந்த காலகட்டத்துல வந்து என்ன வழிபாடு சார் நல்லா இருக்கும், என்ன சார் முன்னேறலாம், இந்த காலத்தை முருகனுடைய வழிபாடுகள், இந்த காலகட்டத்துல முருகனுடைய வழிபாடுகள் வச்சுக்கோங்க. அதே மாதிரி முருகனுடைய வழிபாட்டோட கூடிய எம்பெருமான் சொல்லக்கூடிய அந்த சீனிவாச பெருமானுடைய வழிபாடுகள் இருக்கட்டும். திருப்பதி போயிட்டு வரீங்களா? தாராளமா ஒரு முறை திருப்பதி போயிட்டு வாங்க. முருகனுடைய அறுவடை வீடு ஏதாச்சும் அறுவடை வீட்டுக்கு போயிட்டு வாங்க. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்து ஒரு முறை வழிபாடு பட்டு உங்களுக்கு நன்மை பயக்க கூடுங்க. சோ உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பாருங்க, விருப்படினா ஸ்கிரீன்ல நம்பர் இருக்கு பாருங்க, நம்பர் நீங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க. டெக்ஸ்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா குரு பயிற்சி பலன்கள். இந்த குரு பயிற்சி பலன்கிறது ஒரு பொதுவான பலன்கள். இந்த பொது பலன் எப்படி உள்ள அப்ளிகபிள் ஆகுதுன்னு எடுத்து பார்க்கும்போது மெயினா உங்களுடைய தசாநாதன், உங்களுடைய லக்னாதிபதி யார், லக்னாதிபதி குரு வந்து யோகமா அவயோகமா அது மூலம் செக் பண்ணிக்கணும். நடப்பு தசா புத்தி என்ன உங்க நடப்பு நடந்துகிட்டு இருக்கு, தசா புத்தி குருவுக்கு ஃபேவரா அன்பேவராங்கிறத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். தசா புத்தி கூட இந்த கோச்சார பல நீங்க ஆட் பண்ணி பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு மேட்ச் ஆகும். அதே மாதிரி குருவை பத்தி நான் வந்து சொல்றேன்னு சொல்லிருக்கீங்களா? இந்த குரு பகவான்ங்கிறது நவகிரகங்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 நல்லவருங்க. யாரையும் கெடுக்க கூடாது, யார் நம்மளால முடிஞ்சா செய்யணும், முடியலையா கம்முன்னு இருந்துக்கணும் சொல்லக்கூடிய ஒரே கிரகம் குரு. இந்த குருங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்து உச்சம் அடைகிறார். இந்த 12 வருஷத்துக்கு ஒரு முறை உச்சமாகக்கூடிய குரு வந்து தன் பிடிச்ச வீடு சொல்லக்கூடிய சந்திர வீட்டுல உட்கார்றாரு. சந்திர வீட்டுல உட்கார்ற குரு என்ன பண்ணுவார்னா ராகுகேது பயிற்சிக்கு பிறகு இந்த குரு வந்து ராகுவை பார்ப்பாருங்க. அப்ப குரு வந்து ராகுவை பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா குரு சண்டால யோகம் பார்க்கும். டிசம்பர் மாசத்துக்கு அப்புறம் வந்து ராகுகேது பயிற்சி இருக்கு இல்லைங்களா? அப்போ வந்து அப்படியே ராகு கீழே இறங்குவார், இந்த பக்கம் வர கேது பகவான் மேலே ஏறும். அப்போ ராகுவ குரு பார்க்கும்போது குரு சண்டால யோகத்தை அள்ளி கொடுக்க போறார் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில். அதே மாதிரி சும்மாலாம் இல்ல, உச்சமான குரு. அப்போ வேலையை எப்படி நீங்களே பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து உங்க ஜாதகத்துல அமைவதை நீங்க பார்த்துக்கோங்க. ரெண்டாவது வந்து கேது பகவான் கூட குரு சேர்ற கோடீஸ்வர யோகம்னு சொல்லுவாங்க. கேது பகவான் கூட அந்த கேது பகவான் சேரும் போது கோடீஸ்வர யோகத்தையும் கொடுக்க ரெடியா இருக்காரு. இது மட்டும் இல்ல, இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா குரு சனிய பார்க்கிறார். குரு சனியை பார்க்கும்போது 7 சனி காலகட்டமாக இருக்கக்கூடிய பலருக்கு முன்னேற்றம் வரப்போகுது. அதே மாதிரி 7 சனியாக இருக்கிறவங்களுக்கு 7 சனி தாக்கமே இல்லாம முன்னேற்றத்தை கொடுக்க போறாங்க. ஏன்னா சனியை குரு பார்க்கும், சனி பகவானை கொஞ்சம் இருப்பா, யாரையும் கெடுக்காத பண்றாரு. அப்போ சனியை குரு பார்க்கறது மிக மிக பெரிய யோகத்தை அள்ளி கொடுக்கும்.
அப்போ இத்தனை யோகத்தை இந்த குரு பயிற்சி அள்ளி கொடுக்க போகுது இல்லைங்களா? இந்த குரு பயிற்சியை நம்ம மட்டும் பார்த்தா பார்த்தாது. இந்த வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் நண்பர் கூடவும் ஷேர் பண்ணுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, உங்க சொன்ன லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை நம்மகிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்க. என் நம்பருக்கு நீங்க டெக்ஸ்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம், இல்ல ஃபோன் கால் பண்ணி நீங்க ஃபோன் மேட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். அப்பாயின்மெண்ட் வாங்கினா வித்தின் 48 ஹவர்ஸ்ல அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவோம் நாங்க. ரொம்ப நாளா அதிகமாக ஆகாது, ரொம்ப அதிகமான ஃபீஸும் கிடையாது. எல்லாருமே அக்செப்ட் பண்றக்கூடிய ஃபீஸ் தான் இருக்கும். எல்லாருமே பார்க்கக்கூடிய ஃபீஸ் எல்லாம் கம்மியான ஃபீஸ் தான் கொடுத்தா விருப்பம் இருக்கு. நீங்க முழு ஜாதகம் பண்ண எடுத்து பார்த்து ஸ்கிரீன்ல நம்பர் இருக்கு பாரு, எடுத்து பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி எல்லாருமே காமனா ஆலங்குடி குருவை போயிட்டு பயிற்சி ஆகும்போது வழிபாடு கூட நல்லா இருக்கும். அன்றைய தினம் போக முடியலன்னா என்ன பண்ணுங்கன்னா அதுக்கு அடுத்த வார வியாழக்கிழமைக்குள்ள போயிட்டு குரு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த குரு பயிற்சி அனைவருக்கும் அள்ளி கொடுக்கக்கூடிய நிறைந்த சந்தோஷத்தையும் செல்வத்தையும் தனபாக்கியத்தையும் குடும்பத்துல சந்தோஷ மகிழ்ச்சி அள்ளி கொடுக்கக்கூடிய குரு பயிற்சி அமைய நான் என் காளியை மனமாற பிரார்த்தனை செய்து வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.